வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டின் 2வது பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது? இதற்கான ஆன்சர் காசம்பட்டி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு நம்ம தமிழ்நாட்டில் 2வதாக பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலமாக காசம்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியை அறிவித்திருக்காங்க. இது ஒரு காடு மாதிரிப்பட்ட ஏரியா தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பக்கத்தில் இந்த காசம்பட்டி அப்படிங்கிறது இருக்குது. இதோடைய மொத்த பரப்பு 4.97 ஹெக்டேர் பரப்பளவு. இது அழகர் மலை வனசரகத்தில் தான் அமைந்திருக்கு. இதோடைய சிறப்புகள் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிய வகை மரங்கள் இருக்குது, அப்புறம் அரிய வகை தாவரங்கள் இருக்குது, அப்புறம் அரிய வகை பறவைகள் கூட இருக்குது. அதே மாதிரி இங்கே வீரணன் கோயில் கூட அமைந்திருக்கு. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான். இப்போது உயிரிய பன்முக சட்டம் 2002 அப்படிங்கிறது நம்ம மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அதோடைய அடிப்படையில் தான் இதை அறிவித்திருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முதல் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்னா அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது. இது மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இப்போ என்ன அது பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னா, இங்கே நிறைய பல்லுயிர் விஷயம் சம்மந்தமாக நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பறவைகள் இருக்கும், நிறைய விதமான விலங்குகள் இருக்கும், அப்புறம் நிறைய விதமான செடி கொடிகள் கூட இருக்கும். இதுதான் பல்லுயிர் சம்பந்தமானது அப்படிங்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கும்போது பழைய காலத்தை சேர்ந்து நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீரன் கோயில் கூட இந்த காசம்பட்டி பகுதியில் இருக்குது. அதே மாதிரி இந்த அரிட்டாப்பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சமண மதத்தை சேர்ந்த நிறைய படுக்கைகள் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட பாரம்பரியமான இடங்கள் கூட இருக்கும். அப்படி பார்க்கும்போது இரண்டுமே அதில் இருக்குல்ல, அதுதான் இதில் சிறப்பே. ஓகே, அப்போ இதை பாதுகாப்பாங்க. இப்போ இதை கூட பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இந்த அரிட்டாப்பட்டி அமைந்திருக்க இடத்துல டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்காக மத்திய அரசு முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஆனால் அந்த மக்கள் போராட்டம் பண்ணி அதை அந்த முடிவை மத்திய அரசு கைவிட்டுட்டாங்க அப்படின்னு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த காசம்பட்டியை பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிச்சிருக்காங்கல்ல, அதாவது பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்கல்ல. அதனால் அங்கே சுரங்கம் தோன்றது அல்லது கட்டடம் கட்டுறது அல்லது ரோடு போடுறது இந்த மாதிரி செயல்பாடுகளை எல்லாம் தவிர்ப்பாங்க. ஓகே, அடுத்தது, உலகின் முதல் 10 பணக்கார பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ரோஷினி நாடார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துடைய முதல் 10 பணக்கார பெண்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ஹுருன் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் உலக அளவில் ரோஷினி நாடார் இவங்க 5வது இடம் பிடித்திருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இவங்க பெண்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த பட்டியலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் இவங்க தான். அதாவது உலகத்துடைய 10 பணக்கார பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற முதல் பெண் ரோஷினி நாடார் அவர்கள் தான். இவங்க HCL டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறாங்க. அதுவே உலகத்துடைய முதல் 100 பணக்காரர்கள் அப்படிங்கிற பட்டியல் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து 7 பேர் இடம்பெற்றிருக்காங்க. இந்தியாவில் முதலிடம் பிடித்தது முகேஷ் அம்பானி. அதுவே அவர் உலக அளவில் 18வது இடம் பிடித்திருக்காரு. அடுத்தது, 2வது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் 2025 பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2வது கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் அப்படிங்கிறது இனிதே நிறைவடைந்தது. இது இப்போ புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. இதற்காக சின்னமாக உஜ்வாலா அப்படிங்கிற ஒரு சிட்டுக்குருவியுடைய சின்னத்தை அறிவித்திருக்காங்க. இது நார்மலான சிட்டுக்குருவி தான், ஆனால் அதற்கு அவங்க இந்த மாதிரி அதை டிசைன் பண்ணிவிட்டு உஜ்வாலா அப்படின்னு பேர் வைத்திருக்காங்க. ஓகேவா? இப்போது பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது ஹரியானா, அதிகமான பதக்கங்கள் வென்றிருக்காங்க. 2ஆம் இடம் பிடித்தது தமிழ்நாடு, 3ஆம் இடம் பிடித்தது உத்தரப்பிரதேசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் எஸ்ஏ எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பேட்சஸ் நடக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்ச் தான் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஜாயின் பண்ணோன்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, இப்போ புதிய கிளாஸஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது, நாமிஸ் என்ற ஏவுகணையை வாங்க இந்திய இராணுவம் எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் DRDO. நாமிஸ் அப்படின்னா நாக் ஆன்டி டேக் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது.
அதாவது பீரங்கி எதிர்க்கிற மாதிரிப்பட்ட ஏவுகணை அமைப்பு அப்படிங்கிறது தான். இப்போது இந்திய இராணுவத்திற்காக இந்த ஏவுகணைகள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். இதற்காக இந்த டிஆர்டிஓ கூட ரூபாய் 2500 கோடி மதிப்பில் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது என்ன வகையான மிசைல் அப்படின்னா ஃபயர் அண்ட் ஃபர்கெட். அதாவது நம்ம வந்து இந்த மிசைலை ஏவுனதுக்கப்புறம் இதை நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கூட அவசியம் கிடையாது. நம்ம மறந்துட்டா கூட அது கரெக்டான டார்கெட்டை போய் அடிக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதான் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிறது. அதுவே ட்ராக்கபிள் அப்படின்னா இந்த ஒரு மிசைல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ அது எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கான ஆன்சர் 2025 பிப்ரவரி 1. இந்த ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை இது வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்துருப்போம். நம்ம கூட இதற்காக தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாகவே அந்த இதை நம்ம போட்டிருப்போம். ஓகே, இப்போது இந்த பட்ஜெட் நடைமுறை அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கு. இப்போது 1ஆம் தேதி ஆரம்பித்து இப்போது இந்த மாதம் மார்ச் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த பட்ஜெட் செஷன் தான் நாடாளுமன்றத்தில் நடந்தது. அப்போ இந்த பட்ஜெட் நடைமுறை மொத்தமாக நிறைவு பெற்றிருக்கு. இதோடைய முடிவில் என்னென்ன முடிவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்க பார்க்கலாம். 2025-26 நிதியாண்டில் நம்ம மத்திய அரசுடைய மொத்த செலவு ரூபாய் 50.65 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மூலதன செலவு அப்படிங்கிறது ரூபாய் 11.22 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மூலதன செலவு அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னென்னா ரோடு போடுறது, அப்புறம் பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதான் வந்து மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது. அதுவே வரி வருவாய் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க அப்படின்னா ரூபாய் 42.7 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. நம்ம கடன் எவ்வளோ வாங்குவோம் அப்படின்னா 14.01 லட்சம் கோடியாக வாங்குவோம் அப்படின்னு கணிக்கிறோம். அதுவே மத்திய அரசுடைய திட்டங்கள் இதற்காக ரூபாய் 16.29 லட்சம் கோடி வந்து செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு கணிக்கிறோம். அதுவே மத்திய அரசுடைய நிதி உதவி பெற திட்டங்களுக்காக ரூபாய் 5.41 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு இதில் பார்த்திங்க அப்படின்னா 25.01 லட்சம் கோடி வந்து செலவாகும் அப்படின்னு கணிக்கிறாங்க. இந்த 2025-26 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரூபாய் 356.97 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. நம்மளுடைய நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது 4.4% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதில் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மூலதன செலவு கூட ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 2000ஆவது ஆண்டு முதல் தற்போது வரை இந்தியாவில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் 70%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2000ஆவது ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு இது வந்து 70% குறைந்திருக்கு அப்படின்னு ஐநா சபை வந்து நம்ம இந்தியாவை பாராட்டியிருக்காங்க. அதே நேரம் 2000ஆவது ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் பிறந்த முதல் 28 நாட்களுக்குள்ளாடி இறந்த குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே 61% வந்து குறைந்திருக்கு இந்தியாவில். இப்போது 2023ஆவது ஆண்டு கணக்கெடுப்பின்னு பார்க்கும்போது 5 வயதை பூர்த்தி அடைகிறதுக்கு முன்னாடி இறந்து போகிற குழந்தைகள் வந்து 48 லட்சமாக இருக்காங்க. ஓகேவா, இது வந்து 48 லட்சமாக இருந்தாலும் 2000ஆவது ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குறைவு தான். ஓகேவா, ஏன்னா நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகையை பாருங்கள் 143 கோடியாக இருக்கிறோம். அதில் வந்து இது குறைவு தான் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இதையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் நிறைய நடவடிக்கைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியா, நேபாளம், செனகல், கானா, புருண்டி இந்த 5 நாடுகளும் இந்த மாதிரி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு விதத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு ஐநா சபை பாராட்டுதல் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் தட்டம்மை மீசல்ஸ் நோய் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2000ஆவது ஆண்டில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் தட்டம்மை பாதிப்பில் அதிகமாக இருந்தது நம்ம இந்தியாவில் தான். ஆனால் 2000ஆவது ஆண்டில் இந்த தட்டம்மை தடுப்பூசி செலுத்திய குழந்தைகள் நம்ம இந்தியாவில் வெறும் 56% தான் இருந்தாங்க. ஆனால் இந்த 2023ஆவது ஆண்டில் இந்த தட்டம்மைக்கு தடுப்பூசி செலுத்திய குழந்தைகள் இந்த ரேங்கிங்கில் பார்க்கும்போது இந்த பர்சன்டேஜில் பார்க்கும்போது 93% குழந்தைகள் வந்து போட்டுட்டாங்க, தடுப்பூசி போட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க.
தட்டமையினால் இந்த 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு தற்போது 5200 வந்து குறைந்திருக்கு. அதாவது 5200ஆக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்போ இருந்ததை விட இப்போ வந்து 97% வந்து குறைவு அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு வந்து இந்த தட்டமையினால் 5200 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இந்திரா எக்ஸைஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி. இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடைபெற ஒரு பயிற்சி. இது ஒரு கடற்படை பயிற்சி. இது வந்து எங்கே நடைபெறுது அப்படின்னா சென்னை கடற்கரையில் தான் நடைபெறுது. இது 14வது பதிப்பு. அடுத்தது பிரசாந்த் பிரஹார் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது வந்து நம்ம இந்தியாவுடைய முப்படைகளும் கலந்து கொள்கிற பயிற்சி. இதை வந்து இந்திய இராணுவம் தான் நடத்துகிறாங்க. இது உயர்வான இடங்களில் நடைபெற பயிற்சி. இது இங்கே அருணாச்சல பிரதேசத்தில் தான் நடக்குது இந்த ஆண்டு. அடுத்தது ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு அப்படின்ற மாதிரி ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான செர்ஜி லாவ்ரோவ் அப்படிங்கிறவர் தெரிவித்திருக்காரு. அதனால் என்றைக்கு வராரு அப்படிங்கிற டேட் எல்லாம் கன்ஃபார்மாக சொல்லலை. போன ஆண்டு அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு போயிருந்தார். அங்கே அப்போ அவர் 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு கசானில் நடைபெற்றது, அதில் வந்து பங்கேற்றிருந்தார். இதே மாதிரி சிலே நாட்டுடைய அதிபர் கேப்ரியல் போரிக் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வராரு அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஓகே, நம்ம வரும்போது தனியாக அதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது இப்போது குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் மசோதா 2025 அப்படிங்கிறது லோக்சபாவில் கொண்டு வந்திருக்காங்க. லோக்சபாவில் அறிமுகம் பண்ணி லோக்சபாவில் அதை பாஸ் பண்ணிட்டும் செஞ்சுட்டாங்க. ஓகேவா, இதனால் இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றத்தை வந்து இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நுழையிற நபர்கிட்ட கடவுச்சீட்டு இல்லை, பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை விதிப்பாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளாடி யாராவது சட்டவிரோதமாக வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்கள வந்து ஜெயிலில் கொண்டு போட்டுருவாங்க. ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் இரண்டாவது பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது? இதற்கான ஆன்சர் காசம்பட்டி. அடுத்தது உலகின் முதல் 10 பணக்கார பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ரோஷினி நாடார். அடுத்தது 2வது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் 2025 பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. அடுத்தது நாமிஸ் என்ற ஏவுகணையை வாங்க இந்திய இராணுவம் எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் DRDO. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, தேஜஸ் அப்படிங்கிற இலகு ரக விமானத்தை வாங்கிறதுக்காக நம்ம இந்தியா எந்த அமைப்பு கூட ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் ஆன்சர் வந்து DRDO கிடையாது. மற்ற இருக்க 3 ஆப்ஷனில் ஒன்று தான். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, எந்த ஆண்டுக்குள்ளாடி காசு நோயை ஒழிக்கிறதுக்காக இந்தியா இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 2025 தான். இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ளாடி தான் காசு நோயை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்திய அரசு வந்து இலக்கு வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் 2030 அப்படின்னு போட்டிருந்தீங்க. அது தப்பு. 2025 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தமிழக அரசு 2025 தான். அதே மாதிரி மத்திய அரசும் 2025 தான். இனிமேல் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லலாம். அடுத்தது 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் February 1, 2025. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம மத்திய நிதிநிலை அறிக்கை இருக்குல்ல, மத்திய பட்ஜெட், அது தொடர்பான ஆர்டிக்கிள் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது 2000வது ஆண்டு முதல் தற்போது வரை இந்தியாவில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் 70%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.